அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸ்உ ஸானி இரண்டாம் பாகத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இரண்டாம் பாகத்தினுடைய 15ஆம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நாம் நன்மையான காரியங்களில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் வழங்கப்பட்டுள்ளது. இதை பயன்படுத்தி இதற்கு தாராளமாக பொருளாதார பங்களிப்பு செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் நன்மையான காரியங்களில் ஒன்று சேரச் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய இன்றைய நாள் 15ஆம் நாள் பாடத்திலே நாம் மௌசூப் சிஃபத்தை குறித்து தான் பார்க்க இருக்கிறோம். ஒரு சில பாடங்களாகவே மௌசூப் சிஃபத்தினுடைய சட்டங்கள் தான் போயிட்டு இருக்குது. அந்த வரிசையில ஜம்உல் முஅன்னசி சாலிம் சிஃபத்தாக வரும் பொழுது எப்படியெல்லாம் வரும், அதே போன்று ஒரு மௌசூஃபு அது ஜம்உல் முஅன்னசி சாலிமாக இருந்தால் அதற்கு எப்படி சிஃபத்து வரும், அது ஆக்கிலாக இருந்தால் அதாவது மனிதர்களை குறிக்கக்கூடியதாக இருந்தா எப்படி சிஃபத்து வரும், மனிதன் அல்லாதவற்றை கைர ஆக்கிலாக இருந்தா எப்படி சிஃபத்து வரும் என்பது போன்ற பாடத்தை தான் நாம கடந்த பாடத்திலே பார்த்தோம். அதன் தொடர்ச்சி தான் இன்றும். இன்ஷா அல்லாஹ் வாருங்கள் கிதாபிற்குள்ளால் செல்லலாம். இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாம கடந்த பாடத்துல வமுமர்ரிலாத்துன் ஹபீராத்துன் அப்படிங்கிற வார்த்தை வரைக்கும் நாம பார்த்தோம். ஒரு பெண்களுக்குரிய சிறுமிகளுக்குரிய ஒரு மதரசாவை தான் விளக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மதரசா எப்படி, அதனோடு சேர்த்து ஒரு சட்டத்தையும் நமக்கு அவங்க உதாரணங்கள் வாயிலாக சொல்லி கொண்டு வராங்க. அந்த சட்டம் என்ன அப்படின்னு ஒரு முறை நாம பார்த்துட்டா இனி வரக்கூடிய உதாரணங்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். அது என்ன சட்டம் அப்படின்னா ஒரு மௌசூஃப். அந்த மௌசூஃப் ஜம்உ முஅன்னஸ் சாலிமாக வருது. இதை போன்று தொபீபாத்துன் என்பதை போல, அல்லது ஒரு சாதாரண ஆக வருது சுருருன் என்பதை போல. எப்படி வந்தாலும் ஒரு மௌசூஃபு பன்மையா வருது. இப்படி வரும் பொழுது அது ஆக்கிலான மௌசூஃபா அல்லது கைர ஆக்கிலான மௌசூஃபான்னு பார்க்கணும். பன்மைதான் ரெண்டும். ஆனால் அது மனிதர்களை குறிக்கக்கூடியதா மனிதன் அல்லாதவற்றை குறிக்கக்கூடியதா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கணும். அது மனிதர்களை குறிக்கக்கூடியதாக இருந்தால் சிஃபத்தும் எப்படி வரும், ஜம்உ முன்னஸு சாலிமாகவே அலிஃப்தாவை கொண்டு வரும். தொபீபாத்துன் பாரியாத்துன் மாதிரி. இல்ல மனிதர்களை குறிக்கக்கூடியது அல்ல, இப்ப அதவாத்துன்னு இருக்கு, இதெல்லாம் மனிதர்கள் அல்லாதவற்றை குறிக்கக்கூடிய உபகரணங்கள் பொருட்கள் அப்படிங்க. இப்படி இருந்ததுன்னா ஒருமையாகவே வரும். ஜம்மு மன்ன சாலிமை போன்று அலிஃப்தா கொண்டு வராது. அப்ப இதுதான் இந்த பாடத்தில் நாம பார்த்து கொண்டு வரக்கூடிய சட்டம். அந்த சட்டத்திற்கு தோதுவாக தான் இன்னும் ஒரு சில உதாரணங்களையும் சன்னிஃப் நமக்கு கொண்டு வருவாங்க. பாருங்க, அடுத்த உதாரணம் வஃபீஹா தஸ்ஹீலாத்துன் காமிலத்துன் லில் இலாஜி என்பது உதாரணம். வஃபீஹா இன்னும் அதிலே இருக்கிறது. எதிலே? ஒரு சுத்தமான அறையை தான் நமக்கு சொல்லிட்டு வராங்க. இந்த லமீரு இந்த அல் குர்ஃபத்தை பார்த்து போகும். இந்த அல் குர்ஃபத்துன் நலீஃபா ஒரு கிளினிக்காக புழங்கப்படக்கூடியதான ஒரு சுத்தமான அறை, அதை பற்றி தான் சொல்லிட்டு வராங்க. அப்ப இந்த ஃபீஹாவுடைய லமீர் அந்த அல் குர்ஃபத்தை பார்த்து நம்ம எடுக்கணும். ஃபீஹா அந்த சுத்தமான அறையிலே இருக்கிறது
தஸ்ஹீலாத்துன் காமிலத்துன் லில் இலாஜி. தஸ்ஹீலாத்துன் அப்படின்னா வசதிகள் அப்படின்னு அர்த்தம். தஸ்ஹீலாத்துன் அப்படின்னா வசதிகள். காமிலத்துன் பரிபூரணமான, லில் இலாஜி சிகிச்சை, ட்ரீட்மெண்ட், இலாஜ்னா. அப்ப சிகிச்சைக்கு உரிய பரிபூரணமான வசதிகளாகிறது அந்த அறையிலே இருக்கின்றது என்பதுதான் பொருள். இப்ப நாம தர்கீப் பார்ப்போம். வஃபீஹா வாவு ஹர்ஃப் இஸ்தினாஃப் ஆகலாம். ஃபீ ஜாரு ஹா மஜ்ரூர். ஃபீ உடைய தாலுக்கு ஹபரு முகத்தம், அந்த அறையிலே இருக்கின்றது. தஸ்ஹீலாத்துன் காமிலத்துன் லில் இலாஜி, சிகிச்சைக்கு உரிய பரிபூரணமான வசதிகளாகிறது. அப்ப தஸ்ஹீலாத்துன் என்பது முபத்ததா முஅக்கரு மௌசூஃப், காமிலத்துன் சிஃபத்து, லாம் ஜாரு, அல் இலாஜி மஜ்ரூர். அப்ப பாருங்க, தர்கீபு முடிஞ்சது. இஅராப் என்ன? வாவ் ஹர்ஃப் இஸ்தினாஃப் என்பது மப்னி, ஃபதஹின் மீது இங்க மப்னி. ஃபீ ஹா, ஃபீயும் மப்னி, ஹாவும் மப்னி. ஏன்னா லமீர்களும் ஹர்ஃபுகள் எல்லாமே மப்னிங்கிறதுனால ரெண்டுமே சுக்கூன் மீது மப்னியா. தஸ்ஹீலாத்துன் என்பது முபத்ததா முஅக்கர், அப்போ லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா வந்திருக்கு. காமிலத்துன் என்பது இதனுடைய சிஃபத், லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. லி ஜாரு ஹர்ஃப் மப்னி. அல் இலாஜி மஜ்ரூர், லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர் வந்துள்ளது. அப்ப இதுவும் மர்ஃபூ, லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு, இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. இதுதான் இதனுடைய இஅராப். இங்கேயும் நாம சட்டம் என்ன சொல்ல வராங்க? தஸ்ஹீலாத்துன். பாருங்க, இது மௌசூஃபா இருக்குது, ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக இருக்குது. ஆனால் கைர ஆக்கிலாக, வசதிகள் அப்படிங்கிறது என்ன அல்ல, மனிதர்களை குறிக்கக்கூடியதல்ல. கைர ஆக்கில், மனிதன் அல்லாதவற்றை குறிக்கக்கூடிய ஒன்று வசதிகள் அப்படின்னு. அப்ப அதனுடைய சிஃபத் எப்படி வருது? காமிலாத்துன் வராம காமிலத்துன் என்றுதான் வரும். இதுதான் நம்முடைய சட்டமாக இருக்கு. அடுத்து பாருங்க, ஃபில் மதுரசத்தி. இப்ப அந்த அறையை பற்றி உண்டான விளக்கங்கள் முடிஞ்சது. அந்த சுத்தமான அறை, கிளினிக்னு சொன்னாங்களா, அதை பற்றி உண்டான விளக்கங்கள் முடிஞ்சு. இப்ப அடுத்த நூலகத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபில் மதுரசத்தி, அந்த மதரசாவிலே இருக்கிறது. எந்த மதரசா? இதற்கு முன்னாடி சொன்னாங்களா இல்லையா? என்னது? பெரிய மதரசா அப்படின்னு. அந்த மதரசாவிலே இருக்கின்றது. என்ன இருக்கின்றது? மக்தபாத்துன் ஆமிரத்தும் பில் குத்துபி, கிதாபுகளை கொண்டு. மக்தபாத்துன்னா விளங்கிக்கணும், மக்தபத்துன் என்பதனுடைய பன்மை தான் மக்தபாத்துன், அதாவது நூலகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், லைப்ரரிஸ். ஆமிரத்துன்னா நிரம்பிய, பரிபூரணமான. பில் குத்துபி, கிதாபுகளை கொண்டு. இப்ப புத்தகங்களை கொண்டு நிரம்பி இருக்கக்கூடிய நூலகங்களாகிறது அந்த மதரசாவிலே இருக்கின்றது. அப்ப பாருங்க, அப்போ ஃபில் ஃபி ஜாரு அல் மதரசத்தி மஜ்ரூர். ஃபீ உடைய தாலுக்கு தான் ஹபரு முகத்தம், அந்த மதரசாவிலே இருக்கின்றது. மக்தபாத்துன் ஆமிரத்தும் பில் குத்துபி, மக்தபாத்துன் நூலகங்கள் ஆகிறது. அப்ப இதுதான் முபத்ததா முஅக்கர் மௌசூஃப், ஆமிரத்துன் சிஃபத்து, பா ஜாரு, அல் குத்துபி மஜ்ரூரு. இதுதான் இதனுடைய தர்கீப். இப்ப இஅராப் என்ன? ஃபி ஹர்ஃப் என்பதால் அது மப்னி, சுக்கூன் மீது மப்னிங்க. அல் மதுரசத்தி மஜ்ரூர், லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. ஆமிலா மக்தபாத்துன் முபத்ததா முஅக்கர் மௌசூஃப், லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. ஆமிரத்துன் சிஃபத்து, லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. பா ஜாரு, இது மபனி. அல் குத்துபி, லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு என்பது இதனுடைய இஅராப் முடிஞ்சது. அப்ப பொருள் தர்கீப் இஅராப் முடிஞ்சது. சட்டம் என்ன? இங்க மக்தபாத்துன் நம்ம தெரிஞ்சதுதான், மௌசூஃபாக வந்திருக்குது, ஜம்மு முஅன்னஸ் சாலிம் தான். ஆனால் நூலகங்கள் அப்படிங்கிறது மனிதன் அல்ல, கைர ஆக்கில், மனிதன் அல்லாதவற்றை குறிக்கக்கூடியது. அப்ப அதற்கு சிஃபத் என்பது ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக வராது, ஒருமையாக தான் வந்துள்ளது. ஆமிரத்துன் என்றுதான் வரும், ஆமிராத்துன்னு நாம சொல்ல தேவையில்லை. இப்ப அடுத்த உதாரணம் பாருங்க. வஃபில் மக்தபாத்தி, அந்த நூலகங்களிலே இருக்கின்றது. அந்த
நூலகங்களிலே இருக்கின்றார்கள். யாரு? ஆமிலாத்துன் ஹலீகாத்துன். ஆமிலாத்துன் எனது வேலை பெண்கள், வேலை செய்யக்கூடிய பெண்கள். ஹலீகாத்துன் அப்படின்னா குணநலம் உள்ள, ஹலீகத்துன்னா குணநலன் உள்ள பெண் அப்படின்னு அர்த்தம். ஹலீகாத்துன்னா குணநலம், நல்ல குணமுள்ள பெண்கள்னு அர்த்தம். ஹலீகாத்துன்னா அப்போ நல்ல குணமுள்ள வேலைக்கார பெண்களாகிறவர்கள் அந்த நூலகங்களிலே இருக்கின்றார்கள். அப்ப தர்கீப் என்ன? வாவிஸ்தை நான் பார்க்கலாம். ஃபி ஜாரு அல் மக்தபாத்தி மஜ்ரூர். ஃபீ உடைய தாழ்லுக்கு, போக்கப்பட்ட தாழ்லுக்கு தான் ஹபரு முகத்தம். அந்த நூலகங்களிலே இருக்கின்றார்கள். யாரு? ஆமிலாத்துன் ஹலீகாத்துன், குணநலமுள்ள வேலை பெண்களாகிறவர்கள். அப்ப ஆமிலாத்துங்கிறது தான் முபுத்ததா, முஅக்கரு, மௌசூஃபு. ஹலீகாத்துன் என்பது சிஃபத்து. இப்போ இஅராப் என்ன? வாவ் என்பது ஹர்ஃப், அது மப்னி. ஃபி என்பதும் ஹர்ஃப், மப்னி. அல் மக்தபாத்தி மஜ்ரூர், லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. ஆமிலாத்துன் என்பது முபத்ததா, முஅக்கர், மௌசூஃப், லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய். ஹலீகாத்துன் சிஃபத்து, லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய். இப்போ இந்த சட்டத்தோடு பொருத்தக்கூடியது என்ன? ஆமிலாத்துன் என்பது மௌசூஃப், ஜம்மு முஅன்னஸ் சாலிமா வந்திருக்கு. இது மனிதர்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன்னா வேலைக்கார பெண்கள், அப்ப மனிதர்களை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த மௌசூஃபிற்கு சிஃபத்தும் அதே போன்று ஜம்மு முஅன்னஸ் சாலிமாகவே வந்திருக்குது, அலிஃப்தாவை கொண்டே வந்திருக்குது. அப்ப இதுதான் மனிதன் அல்லாதவர்களை குறிக்கக்கூடியதா இருந்தா அது ஒருமையா வரும். மனிதர்களை குறிக்கக்கூடியதாக வந்தால் அது அதற்கு பொதுவாக பன்மையாகவே வரும். அடுத்த உதாரணம், காத்திபாத்துன் நஷீதாத்துன். வஃபீஹா காத்திபாத்துன் நஷீதாத்துன். ஃபீஹாவுடைய லமீர் எது? இந்த அல் மக்தபாத்துக்கு தான் இருக்கணும். அந்த நூலகங்களிலே இருக்கின்றார்கள். காத்திபாத்துன் நஷீதாத்துன், சுறுசுறுப்பான எழுத்தாள பெண்கள், எழுதக்கூடிய பெண்களாகிறவர்கள். காத்திபாத்துன்னா எழுதக்கூடிய பெண்கள். நஷீதாத்துன்னா எனது? சுறுசுறுப்பான. நஷீத்துனா சுறுசுறுப்பான சொன்னோமா இல்லையா? அப்ப சுறுசுறுப்பான எழுதக்கூடிய பெண்களாகிறவர்கள். எதை எழுதக்கூடியவர்கள்? லிதஸ்ஜீலி துஹூலி வல் ஹுரூஜி. துஹூல்னா நுழைவது, ஹுரூஜ்னா வெளியேறுவது. நுழைவதையும் வெளியேறுவதையும் பதிவு செய்யக்கூடிய, நுழைவதையும் வெளியேறுவதையும் பதிவு செய்வதை எழுதக்கூடிய சுறுசுறுப்பான பெண்களாகிறவர்கள் அந்த அறையிலே அந்த நூலகங்களிலே இருக்கின்றார்கள் என்பதுதான் இதனுடைய பொருள். எதற்குண்டான தர்கீப் என்ன பாருங்க. ஃபில் மக்தபாத்தி, வாவ ஹர்ஃப் இஸ்தினாஃபை. ஃபி ஜார் அல் மக்தபாத்தி மஜ்ரூர். ஆமி ஃபி வா ஹர்ஃப் இஸ்தினாஃப், ஃபி ஜார் ஹா மஜ்ரூர். காத்திபாத்துன் என்பது முபத்ததா, முஅக்கர், மௌசூஃப். நஷீதாத்துன் சிஃபத்து. லி ஜார், தஸ்ஜீலி மஜ்ரூர் முலாஃப், அத்துஹூலி முலாஃப் இலைஹி, வாவ் ஹர்ஃப் ஆத்திஃப். அல் ஹுரூஜி மாத்துஃப். எங்க ஹுரூஜ் என்பதை இந்த துஹூல்ல அத்ஃப் செய்யணும். அப்ப நாம இங்க பழைய சட்டங்கள் நினைவுபடுத்தணும். ஒரு முலாஃப் எப்பொழுதும் தனித்த தர்கீபோடு வராது. இங்க பாருங்க, முலாஃப் மஜ்ரூர், மஜ்ரூர் முலாஃப்னு தான் நம்ம சொல்லுவோம். அந்த பழைய சட்டங்களை எல்லாம் ஒவ்வொரு உதாரணங்களையும் நம்ம பொருத்தி பார்த்தா நமக்கு அந்த சட்டம் மனசுல பதியக்கூடியதாக இருக்கும். இப்ப பாருங்க, இஅராப். வாவ் ஹர்ஃப் இஸ்தினாஃப் மப்னி. ஃபி என்பது ஹர்ஃப் ஜார் மப்னி. ஹா என்பது லமீர் மப்னி. இது சுக்குன் மீது மப்னி. காத்திபாத்துன் முபத்ததா, முஅக்கர், மௌசூஃப், லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய். நஷீதாத்துன் சிஃபத், இது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய். லாம் ஜார், அது மப்னி. தஸ்ஜீலி மஜ்ரூர் முலாஃப், லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர். அத்துஹூலி முலாஃப் இலைஹி, லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர். வாவ் ஹர்ஃப் அத்ஃப்.
இது மபுனி. அல் ஹுரூஜி மாத்தூஃப் இது லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு. இங்க நமக்குண்டான சட்டத்தினோடு பொருத்தம் என்ன? காத்திபாத்துன் என்ற ஒரு மௌசூஃப் வந்துள்ளது, எழுதக்கூடிய பெண்கள். அப்ப இது ஜம்மு மொன்ன சாலிமாக வந்திருக்குது. இந்த மௌசூஃப் மனிதர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப அதற்கு சிஃபத் எப்படி வரும்? அதே மாதிரி ஜம்மு மொன்ன சாலிமாகவே வந்துள்ளது. அடுத்து வஃபீஹா, இன்னும் அந்த நூலகங்களிலே, இந்த லமீரும் இந்த மக்தபாத்தை பார்த்து, இந்த நூலகங்களிலே இருக்கின்றார்கள். முவஸ்ஸிஆத்துன், எனது முவஸ்ஸிஆத்துன் கரீமாத்துன் லில் குதுபில் மத்லூபதி. முவஸ்ஸிஆத்துன் அப்படின்னா விநியோகஸ்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளை கேட்டா எடுத்து தர்றவங்க, விநியோகம் செய்பவர்கள், எடுத்து தர்றவங்க, அவங்களதான் முவஸ்ஸிஆத்துன் நம்ம சொல்லுவோம். விநியோகஸ்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபீஹா, அப்போ ஒரு மக்தபா, ஒரு லைப்ரரி அப்படின்னு வரும் பொழுது நம்ம கேட்கக்கூடிய புத்தகங்களை எடுத்து தருவதற்கு அங்க ஆளுக இருப்பாங்க. அவங்களதான் முவஸ்ஸிஅத்துன் என்றெல்லாம் சொல்லுவோம். அப்போ அந்த நூலகங்களிலே இருக்கின்றார்கள் முவஸ்ஸிஆத்துன் கரீமாத்துன், சங்கையான விநியோகஸ்தர்களாகிறவர்கள். எதற்குரிய விநியோகஸ்தர்கள்? லில் குத்துபில் மத்லூபத்தி, தேடப்படும் புத்தகங்களுக்கு உரிய சங்கையான விநியோகஸ்தர்களாகிறவர்கள் அந்த நூலகங்களிலே இருக்கின்றார்கள். அவன் நம்ம தேடுற கித்தாபை எடுத்து தர்றதுக்கு அங்க ஆளுக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவ்வளவுதான். அப்போ வா தர்கீப் பாருங்க. வாவ ஹர்ஃப் இஸ்தினாஃப், ஃபீ ஜார், ஹா மஜ்ரூர், முவஸ்ஸிஆத்துன் என்பது முபத்ததா முஅக்கர் மௌசூஃப். அப்ப ஃபீயுடைய போக்கப்பட்ட தாலுக்கு தான் ஹபர் முகத்தம். இங்கேயும் ஃபீயுடைய போக்கப்பட்ட தாலுக்கு தான் ஹபர் முகத்தம். அதே மாதிரி அப்போ முவஸ்ஸிஆத்துன் முபத்ததா முஅக்கர் மௌசூஃப், கரீமாத்துன் சிஃபத்து, லாம் ஜாரு, அல் குத்துபி மஜ்ரூர் மௌசூஃப், அல் மத்லூபத்தி சிஃபத்து. அப்ப இங்க நாம பார்க்கணும், இங்க நமக்கு ரெண்டு உதாரணங்களின் மூலமாக நமக்கு ரெண்டு விஷயங்களை விளக்கி தராங்க. ஒரு உதாரணமா இருந்தாலும் நம்முடைய ரெண்டு சட்டங்களை இங்க பொருத்தி பார்க்க முடியும். முவஸ்ஸிஆத்துன் என்பது மௌசூஃப், அலிஃப்தாவை கொண்டுள்ள மௌசூஃப், அதாவது ஜம்மு மொன்ன சாலிமாக வந்திருக்கக்கூடிய மௌசூஃப். இதற்குரிய சிஃபத்தி அதே போன்று அலிஃப்தாவை கொண்டு பன்மையாக்கப்பட்டதாகவே வந்திருக்கு. காரணம் என்ன? முவஸ்ஸிஆத்துன் என்பது ஆக்கில், அதாவது மனிதர்களை குறிக்கக்கூடிய ஒரு மௌசூஃபாக இருக்குது. அதனால அதற்குண்டான சிஃபத்தும் அலிஃப்தாவை கொண்டே வந்திருக்குது. இங்க குத்துபுங்கிற இதுவும் பன்மைதான். ஜம்மு மொன்ன சாலிம் அல்ல, இது ஒரு குத்துபுங்கிறது ஒரு பன்மை, கிதாபினுடைய பன்மை தான் குத்துபு. இந்த குத்துபு இதனுடைய சிஃபத்து ஒருமையா வந்திருக்கு. இது பன்மை, இது ஒருமையா இருக்கு. என்ன காரணம்? இது மனிதர்களை குறிக்கக்கூடியது அல்ல குத்துபு என்பதை நாம் அதிகப்படியான சட்டமாக இங்க விளங்கிக்கலாம். அதே மாதிரி இங்க ஒரு கேள்வி வரும், இந்த ஃபீஹா உடைய லமீர் மக்தபாத்தின் போது, ஒருவேளை இங்க மக்தபத்தின் ஒருமையா இருந்தாலும் இதே ஃபீஹாங்கிற லமீர் தான் நம்ம புழங்குவோம். நல்லா விளங்கணும், ஃபீஹா உடைய லமீர் மக்தபாத்தை பார்த்து எடுக்கிறோம். ஒருவேளை இங்க ஃபில் மக்தபத்தி அப்படின்னு ஒருமையா இருந்தாலும் ஃபீஹா தான் எடுப்போம். அப்போ கைர ஆக்கிலாக வரக்கூடிய ஒரு இஸ்முகள் அது ஒருமையாக இருந்தாலும் பன்மையாக இருந்தாலும் லமீர் எடுக்கும் பொழுது இப்படி ஒருமையா எடுத்தாலே போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிற சட்டத்தையும் நாம இங்க அதிகப்படியாக விளங்கிக்கணும். அடுத்தடுத்த உதாரணங்கள் வரும் பொழுது நமக்கு தெளிவான முறையில் அது விளங்கும். இங்க நாம விளங்கிக்கணும், இங்க மக்தபத்துன்னு இருந்தாலும் ஃபீஹா தான் சொல்லுவோம், மக்தபாத்துன்னு இருக்கு இங்கேயும் ஃபீஹான் தான் சொல்லுவோம். ஏன்னா இதனுடைய சட்டம் இப்படித்தான். இன்ஷா அல்லாஹ் அடுத்து இதனுடைய பயிற்சிகளை நாம ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ முதலாவது பயிற்சியை நாம பார்க்க இருக்கிறோம், அலிஃபுடைய பயிற்சி. இதுல கோடிட்ட இடத்தை நிரப்புக என்பது சம்பந்தமான ஒரு 14 கேள்விகள் கேட்கப்படுது. பாடம் சம்பந்தமாகவும் ஒரு சில உதாரணங்கள் பாடத்திற்கு அப்பாற்பட்டும் இருக்கும். இதுல 14 கேள்விகள். முந்தைய பாடங்கள்ல எல்லாம் கோடிட்ட இடத்தை நிரப்புகிறது 2வது பயிற்சியா தரப்படும். இந்த பாடத்துல முதல் பயிற்சியாகவே தரப்பட்டிருக்கு. அதுல முதலாவது பாருங்க, ஹாவுலா இ பனாத்துன் டேஷ். இந்த கோடிட்ட இடத்துல இந்த 2 வார்த்தையிலிருந்து எதை நாம பொறுத்துறது என்பதுதான் கேள்வி. பாருங்க, அது நம்ம சட்டத்தை நம்ம தெரிஞ்சிருந்தா மட்டும்தான், முந்தைய பாடங்கள்ல நாம சொன்ன சட்டங்களை எல்லாம் முழுமையா நாம படிச்சிருந்தா மட்டும்தான் நமக்கு தெரியக்கூடியதா இருக்கும். பாருங்க,
பனாத்துன் ஹாவுலாஇ இவர்களாகிறவர்கள், பனாத்துன் டேஷ், இங்க என்ன வைக்கணும், சாலி ஹாத்துன் என்பது பொருத்தமா இருக்கும். ஏன்னா பனாத்துன்கிற மௌசூஃபு அது எப்படி இருக்குது, ஹபர் மௌசூஃப். ஹாவுலாய் முபத்ததா, பனாத்துன் ஹபர் மௌசூஃப் அலிஃப்தாவை கொண்டுள்ளதாக உள்ளது. அப்ப பனாத்துன் பின்துடைய பன்மை அது மனிதர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால பனாத்துன் சாலி ஹாத்துன் அதை நாம பன்மையாகவே கொண்டு வருவதுதான் பொருத்தமானதாக இருக்கும். அடுத்து பாருங்க, ஃபில் மதுரசத்தி, மதரசாவிலே. ஆனா இந்த மேல சொல்லப்பட்ட பிந்து என்பது ஜம்அ முன்னஸ் சாலிமா அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு சில சர்ச்சைகளும் இருக்கும். அது இன்ஷா அல்லாஹ் அந்தந்த பாடங்கள் வரும்பொழுது நாம சொல்லுவோம். பொதுவா ஜம்மு முன்னஸ் சாலிமாகணும் அப்படின்னா அலீஃபும் தாவும் அதிகப்படியாகணும். ஆனா இந்த பனாத்து என்பதுல உள்ள இந்த அலீஃபும் தாவும், குறிப்பா இந்த தா என்பது அசலான தா, பிந்து என்னும் ஒருமையிலேயே தா இருக்கு. அதனுடைய அதிகப்படியான தா அல்ல இது. அதனால் இது ஜம்மு முன்ன சாலிமாக இருக்க முடியாது. அதனால இங்க நம்ம சாலி ஹாத்துன் என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும். காரணம் இது பன்மையாக இருந்து மனிதர்களை குறிக்கக்கூடியதாக உள்ளது. அடுத்து பாருங்க, ஃபில் மதுரசத்தி, மதரசாவிலே இருக்கின்றார்கள், தாலிபாத்துன் டேஷ், இங்க எதை பொறுத்தலாம் நம்ம, முஅத்த பாத்துன். ஏன் அப்படின்னா தாலிபாத்துன் என்பது இங்க இதுதான் முபத்ததா, ஃபீ ஜாரு மதரசத்தி மஜ்ரூர், ஃபீயுடைய தாலுக்கு ஹபர் முகத்தம், தாலிபாத்துன் முபத்ததா முஅக்கர் மௌசூஃப். இது ஒரு சிஃபத்தை தேடுகிறது அப்படின்னு வரும்பொழுது இதற்கு தோதுவான சிஃபத்து முஅத்தி பூனவா முஅத்தி பாத்துனா, காரணம் இது முஅன்னஸ். அப்ப இதற்கு தோதுவாக சிஃபத்தும் முஅன்னஸ் பன்மையாக தான் வரணும். முஅத்த பாத்துன், ஒழுக்கம் கற்பிக்கப்பட்ட மாணவிகளாகிறவர்கள் அந்த மதரசாவிலே இருக்கின்றார்கள் அப்படின்னு பதில் கொடுக்கணும். ஒவ்வொரு உதாரணமுமே நமக்கு ஒவ்வொரு பாடங்களை நமக்கு சொல்லி தரும். அடுத்து பாருங்க, ஃபில் மக்தபத்தி டேஷ் ஹபீராத்துன், அந்த நூலகத்திலே இருக்கின்றார்கள் டேஷ் ஹபீராத்துன், திறமையான. அப்ப நம்ம ரொம்ப யோசிக்க தேவையில்லை. நூலகம் அப்படின்னு வந்தாலே நமக்கு தெரியும் அங்க செவிலியர்களுக்கு வேலை அல்ல, அப்படிதானே. முமர்ரிலாத்துன்னா நர்ஸுகள், செவிலியர்கள், அவங்களை இங்க பொறுத்துறது சரி வராது. அப்போ ஆமிலாத்துன் ஹபீராத்துன் என்பதுதான் சரியா இருக்கும். அப்ப அந்த நூலகத்திலே இருக்கின்றார்கள் ஆமிலாத்துன் ஹபீராத்துன், திறமையான வேலைக்கார பெண்களாகிறவர்கள் அந்த நூலகத்திலே இருக்கின்றார்கள். அப்ப நாம ஒரு சிஃபத்திற்கு மௌசூஃப் அமைக்கும் பொழுது முன்னாடி உள்ள அந்த வார்த்தைகளையும் கவனிக்கணும். அதற்கு தோதுவாக தான் அமைக்கணும். ஏன்னா முமர்ரிலாத்துன்னு இங்க நம்ம வைக்கிறதுனால தர்கீபுலேயோ இஅராபிலேயோ எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போறதில்லை. ஆனால் அர்த்தத்துல நமக்கு குளறுபடி ஏற்படும். அப்ப இங்க பொருத்தமான ஒரு மௌசூஃப் எது, ஆமிலாத் என்பதுதான் என்பதையும் நாம கவனிக்கணும். அதே போல அடுத்த உதாரணம் பாருங்க, ஃபில் முஸ்தஷ்ஃபா, மருத்துவமனையிலே, அந்த மருத்துவமனையிலே இருக்கின்றார்கள் டேஷ் பாரியாத்துன், திறமையான. பாரியாத்துனாலும் திறமையானு நம்ம அர்த்தம் வச்சிருக்கிறோம். புத்தி கூர்மையானவர்கள் அப்படிங்கிற அர்த்தமும் அதுக்கு இருக்கு. அப்ப மருத்துவமனைன்னு வந்தா முதர்ரிசாத்துன் என்பதை விட தொபீபாத்துன் என்பதுதான் பொருத்தமா இருக்கும். ஏன்னா மருத்துவமனையில ஆசிரியர்களுக்கு வேலை இல்லை, மருத்துவர்களுக்கு தான் வேலை. அப்போ தொபீபாத்துன் பாரியாத்துன், திறமையான அல்லது புத்தி கூர்மையான மருத்துவ பெண்களாகிறவர்கள் அந்த மருத்துவமனையிலே இருக்கின்றார்கள் அப்படின்னு தான் நாம அர்த்தம் வச்சா பொருத்தமா இருக்கும். இப்படி ஒவ்வொரு உதாரணங்களிலேயுமே நமக்கு ஒவ்வொரு பாடங்களை இந்த கோடிட்ட இட பயிற்சிகள் நமக்கு சொல்லி தருது இன்ஷா அல்லாஹ். இனி அடுத்த நாள் பாடத்தில அடுத்து வரக்கூடிய இந்த கோடிட்ட இடத்தினுடைய உதாரணங்களையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய பாவுடைய பயிற்சியான கேள்விகளுக்குண்டான பதில் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடங்கள்ல பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.